வடசென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜுக்கு ஆதரவாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருவொற்றியூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான அன்பு தம்பிகள், சகோதர சகோதரிகள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக வடசென்னையில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை நீங்கள் இன்று உறுதிப்படுத்தி இருக்கின்றீர்கள். மிகப்பெரிய எழுச்சியோடு இந்த கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது தெருமுனை கூட்டமாக இருந்தாலும் கூட இங்கே வந்திருக்கக்கூடிய சென்னை மக்களுடைய கோபம் நமக்கு புரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் வேண்டாம், சிங்கார சென்னை என்று சொல்லி சிங்க் சென்னையாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். சிங்கிங் சென்னை, அவர்கள் சொன்ன பேரு சிங்கார சென்னை. ஆனா இன்னைக்கு சிங்கிங் சென்னையாக மாற்றி இருப்பது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தாத்தா காலத்தில் ஆரம்பிச்ச கதைங்க இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச கதை இல்ல. இந்த சிங்கிங் சென்னை என்பது தாத்தா காலத்திலே ஆரம்பித்து இன்னைக்கு பேரன் காலத்திலும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உங்களிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கேட்பது ஒரே ஒரு 5 வருஷத்தை கொடுங்க. சென்னையில மழை வந்தால் தண்ணி எப்படி நிக்குதுன்னு நீ பாத்திரலாங்க. நாங்கள் சென்னை மக்கள்கிட்ட, சென்னையினுடைய சகோதர சகோதரிகள், இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். 5 ஆண்டு வட சென்னையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக அடியோடு சென்னையை மாற்றி காட்டக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்கிறது. ஐயா, இன்னைக்கு சென்னையில யாரிடம் கேட்டாலும் கூட, சின்ன குழந்தையை கேட்டாலும் கூட அவர்கள் சொல்வார்கள், மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டலுக்கு வருவது உறுதி என்று ஒரு சின்ன குழந்தை கூட சொல்வார். தெரியாதவர்கள் நாம் யாரும் இல்லைங்க. நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தெரியாதவர்கள் நாம் யாரும் இல்லை. அரசியலை கூர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டலுக்கு வரப்போகின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு உங்களிடம் கேட்பது, அந்த 400 எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது அதிலே பால் கனகராஜ் அவர்கள் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். கூட்டணி கட்சியினுடைய எல்லா தொண்டர்கள் இங்கே இருக்கின்றார்கள். பிஜி சாக்கோ அவர்கள், அருண்குமார் அவர்கள், பாலா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் சார்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், அதிகமான தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய வடசென்னை. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வடசென்னை கிழக்கினுடைய மாவட்ட தலைவர் ஆற்றல் மிகுந்த அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள், வடசென்னை மேற்கினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் MK கபிலன் அவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.